अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு பாசுரமானது 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமரங்கொல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். இன்னைக்கு நப்பின்னையாக இருக்கக்கூடியதான நப்பின்னையாக இருக்கக்கூடியதான ஒரு மகாலட்சுமி தான் நப்பின்னையாக அவதாரம் பண்ணா. அந்த மகாலட்சுமியையும் அந்த லக்ஷ்மிநாதனாக இருக்கக்கூடியதான கண்ணன் ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புறா. முதல்ல துவாரபாலகால எழுப்பினா, உள்ள அனுமதியோட உள்ள வந்தா. நந்தகோபனை எழுப்பினா, யசோதை எழுப்பினா. போன பாசுரத்திலேயும் நப்பின்னை எழுப்பினா. இந்த பாசுரத்திலையும் நப்பின்னை எழுப்புறா. நப்பின்னையோடு சேர்ந்து கண்ணனையும் சேர்ந்து எழுப்புறா. ரெண்டு பேரும் எழுந்துக்கணும். எதுக்கு எழுந்துக்கணும்னா, நாங்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கோம். கோபிகைகளுக்கெல்லாம் கண்ணனை பார்க்காத ஒரு நிமிஷம் இருந்தால் கூட அது பல யுகங்கள் ஆனா மாதிரி ஒரு கஷ்டம். கண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான காலமானது பல யுகங்கள் போனால் கூட ஒரு நிமிஷம் மாதிரி தான் தெரியுது. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு காத்தால் நம்ம 3 மணிக்கு போவோம். பெருமாள் கர்ப்பகிரகத்திலேருந்து கிளம்பி ரத்னாங்கி சாத்தின்ட்டு வெளியில் பிராகாரத்தில் வந்து அப்படியே பரமபதநாதன் வாசல், பரமபத வாசல்னு சொல்லுவாள். அந்த வாசலில் வந்து விரஜா நதின்னு அங்கே ஒரு சின்ன நதி, அந்த நதியை தாண்டி அப்படியே வெளியில் வந்து கோதண்டராமன் சன்னதிக்கு வந்து அங்கேருந்து மணல்வெளின்னு சொல்லுவாள். அந்த மணல்வெளிக்கு வந்து அங்கேருந்து இடதுகை பக்கமாக பெருமாள் திரும்பி ஆயிரங்கால் மண்டபம், அங்கே கொட்டகைன்னு சொல்லுவாள் வெளியில். அங்கே வந்து அச்சித்ரம் அஸ்வமேதம்னு சொல்லக்கூடியதான வேத பாராயணம், வேத விற்பனர்களால் அதை திருச்செவி சாத்துவார் ரங்கநாதன். அதை தாண்டி திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடியதான ஒரு மண்டபம், ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மண்டபம். அந்த மண்டபம் இங்கே இருக்கா மாதிரி ஒரு ஐதீகம். அந்த மண்டபத்துக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 10 மணி ஆகும்னு வச்சுக்கலாம். ஏன்னா காத்தால 3 மணிக்கு சொர்க்கவாசல், அதை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு 4:30-5 மணிக்குள்ளே கொட்டகைக்கு பெருமாள் வரணும். கொட்டகையில் 2.5 மணி நேரம் வேத பாராயணம், அந்த அச்சித்ரம் அஸ்வமேதம், அது ரெண்டுத்தையும் அந்த வேத பாராயணத்தை காதில் கேட்பார். அதை முடிஞ்சு அங்கேருந்து பெருமாள் திருமாமணி மண்டபம் போகிறதுக்கு 9லேருந்து 10 மணி ஆகும். அதுக்கப்புறம் அங்கே விசேஷமான பக்தர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு அந்த ரங்கநாதன் பரம அனுகிரகமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பார். இதுக்கு ஒரு 5-6 மணி நேர காலம் ஆறுது. இந்த 5-6 மணி நேரமும் போனதே தெரியாது. அங்கே இருக்கக்கூடியதான பக்தர்களை கேட்டால் தான் அந்த விஷயமானது தெரியும். இப்போ தான் போன மாதிரி இருக்கும். ராத்திரி மறுநாள் காத்தால் பார்த்தா கிடுகிடுன்னு ஒரு காரியங்கள் நடக்கும், ஒரு விசேஷங்கள் நடக்கும். அந்த விசேஷங்களில் அனுபவிக்கக்கூடியதான வந்த பக்தர்கள் அதில் நம்ம சேவிக்கணும்னு முன்ன போகக்கூடியதான ஒரு அழகு, அதில் பெருமாளுடையதான ஒரு அழகு, அந்த ரத்னாங்கி சாத்தின்னு இருக்கக்கூடியதில் எத்தனை மணி நேரம் போகிறதோ தெரியாது. இப்படி
பெருமாளுடையதான ஒரு அனுபவம். அந்த மாதிரிலாம் பெருமாளை கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவா நாங்கள்லாம். இதுக்குன்னா கண்ணன் மேலே அவ்வளோ பிரீத்தி என்றதை காண்பிக்கிறான். அவ்வளோ ஆசையுடையவர்கள் நாங்கள்லாம். ஆனால் நாங்கள் கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையாக நாங்கள்லாம் இருக்கோம், எங்களுடையதான கர்மவசத்தினால. அதனால் நீ என்ன பண்ணணும்னா, உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய். அழகாக நீ எழுந்துண்டு கண்ணனையும் எழுப்பி எங்களுக்கு விரதத்துக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான உக்கம், தட்டொலி, விசிறி, கண்ணாடி, இது ரெண்டுத்தையும் எங்களுக்கு நீயே கொடுத்து கண்ணனையும் எங்கள் கூடயே நீயும் எங்கள் கூடயே வந்து இந்த விரதத்தை மேற்படி அழகாக செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். இதில் இருக்கக்கூடியதான கண்ணன் யாருன்னாக்கா, சாக்ஷாத் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வரதனையே இந்த இடத்துல கண்ணனாக நினச்சிக்கலாம். கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே கண்ணன். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அந்த ஆனை மலைன்னு பேர். கரின்னு சொன்னோம்னா யானை. அந்த யானை மலை, மதுரை பக்கத்தில் ஒரு யானை மலை இருக்குது, இங்கே ஒரு யானை மலை. வடதேசத்து யானை மலை, தென் தேசத்து யானை மலைன்ற மாதிரி வச்சுக்கலாம் அதை. அந்த மாதிரி இது வடதேசத்தில் இருக்கக்கூடியதான யானை மலை போல் இருக்கு. இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடியதான கண்ணன் யாருன்னா சாக்ஷாத் வரதன். கண்ணன் தானே வரதன்றவன். வெண்டித்தெல்லாம் தரும் கோதிலன் என் வள்ளல் மணிவண்ணன் தன்மை கவி சொல்ல வன்மீனோன்னு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதுனால அவனுக்கு வரதன்னு திருநாமம். அப்பேற்பட்டதான வேண்டித்தெல்லாம் தரும் கோதிலன் என் மணிவண்ணன், வள்ளல் மணிவண்ணன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல கண்ணனாக இருக்கக்கூடியவனே வரதன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வரதன். அந்த வரதனானவன் நமக்கு மட்டும் நாயகனா இல்லை, அவன் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வரதன் யாருக்கெல்லாம் நாயகன்னா, தேவதைகளுக்கெல்லாம் தலைவன். தேவதைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டம் வந்ததுனாக்கா அவன் என்ன பண்ணுவாளாம், காஞ்சிபுரத்தில் வந்து வரதனை பிரார்த்தனை பண்ணிப்பாளாம். காஞ்சிபுரத்தில் வந்து வரதனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு வந்த கஷ்டத்தை அவரெல்லாம் போக்கிப்பான். என்ன, தேவர்களுக்கு துன்பத்தை போக்குபவன் சாக்ஷாத் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வரதன். அவெல்லாம் ஒரு கஷ்டம்னு வந்ததுனாக்கா இங்கே வந்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கோவில்கள் வழிபாடு தான் அவளும் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்திரலோகத்தில் அவள் கோவில் கட்டி வழிபாடு பண்ண முடியாது. வருணலோகத்தில் வழிபாடு பண்ண முடியாது. வாயு பகவான் வாயு லோகத்தில் வழிபாடு பண்ண முடியாது. வாயு பகவான் எங்கே வழிபாடு பண்ணுறாருன்னா, திருப்பதியில் வந்து சீனிவாசனை வழிபாடு பண்ணார்னு ஸ்தல புராணம். சதா வாயுஸ்துதாய நமகான்னு அங்கே வழிபாடு. அந்த மாதிரி ஒரு புராணங்களையும் பார்க்கும்போது தேவதைகளெல்லாம் அவாவா இருக்கக்கூடியதான லோகத்திலேயே கோயில் கட்டி வழிபாடு பண்ண முடியாதவாலாம். ஏதோ சின்னதாக ஒரு விக்கிரகம் ஒன்றா வச்சுக்கலாம், நம்மளாம் ஆற்றுல வச்சுட்டு ஒரு ஆராதனம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அந்த பெருமாளும் இந்த பூலோகத்தையே ஆசைப்பட்டுருக்கார். ஏன்னா பிரம்மா நிறைய விக்கிரகங்கள் வச்சுட்டு இருந்தார். முதல்ல ரங்கநாதன் பிரம்மா ஆராதனை பண்ணார். அந்த விக்கிரகமாக இருக்கக்கூடியதான ரங்கநாதன் என்ன பண்ணார்னா, இந்த பூலோகத்துக்கே வரணும்னு ஆசைப்பட்டு அயோத்திக்கு போய் சேர்ந்தார். அடுத்தது ஒரு விக்கிரகத்தை
வச்சுட்டு ஆராதனை பண்ணார். அந்த விக்கிரகத்துடைய பேர் என்னன்னா ஆறாவமுதன்னு பேர். அந்த விக்கிரகமும் கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்துடுத்து. அடுத்தது இன்னொரு விக்கிரகம் ஹயக்ரீவ விக்கிரகம். அந்த விக்கிரகமும் சரஸ்வதியினாலேயே கொடுக்கப்பட்டு பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் மூலியமாக பரகால மடத்துக்கு போய் சேர்ந்துடுத்து. இனிமே பார்த்தார் பிரம்மா, இனிமே நம்ம விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு ஆராதிக்கிறது பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெருமாளுக்கு பூலோகத்துக்கு போய் இந்த பக்தர்கள் கூட இருக்கக்கூடியதையே அவர் சந்தோஷமாக நினைக்கிறார். எப்படி கண்ணன் கூட இருக்கிறதையே சந்தோஷமாக நினச்சிட்டு கோபிகைகள்லாம் இருக்காளோ, அந்த மாதிரி பெருமாளும் பக்தர்கள் கூட இருக்கக்கூடியதையே சந்தோஷமாக இருக்கார். மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டந்தி நாரத அப்படின்னு சொல்கிற மாதிரி பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதையே பகவான் நினச்சிட்டுருக்கார். காஞ்சிபுரத்துக்கு வந்து அஸ்வமேதம்ன்றதான உயர்ந்த ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணி அந்த யாகத்துடையதான ஒரு பலனாக வரதனை ஆராதித்தார். எம்பெருமானாக இருக்கக்கூடியதான வரதனை ஆராதித்தார் பிரம்மா. அப்போ 33 தேவதைகளும் வந்து என்ன பண்ணக்கூடியவர் யார்? சாக்ஷாத் பிரம்மா யாகம் பண்ணுறார். பிரம்மாவே யாகம் பண்ணதுனால எல்லா தேவதைகளும் நேர வந்தாலாம். ஏன்னா யாகம்னு சொன்னால் ஒரு யாகத்தில் இத்தனை பேருக்கு ஹவிர்பாகம் கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் இந்திரன் வந்து வாங்கிக்கணும் அந்த ஆகுதியை. வருணாய ஸ்வாஹான்னா வருணன் வந்து வாங்கிக்கணும். சோமாய ஸ்வாஹான்னா சோமன் வந்து வாங்கிக்கணும். அக்னேய ஸ்வாஹான்னா அக்னி பகவான் அங்கேயே இருக்கார், அக்னி அதை வாங்கிப்பார். சிலதெல்லாம் அக்னி பகவான் எடுத்துன்னு போய் அவளுக்கு கொடுக்கறது உண்டு. ஆனால் பிரம்மாவே யாகம் பண்ணுறதுனால அந்தந்த தேவதைகளே நேரில் வந்து அந்த யாகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காளாம். அப்படி யாகம் ஆனது நடந்த சமயத்தில் இந்திராய ஸ்வாஹான்னு பண்ணும்போது இந்திரன் வந்தான் வாங்கிக்கிறதுக்கு. வாங்கிட்டானா அப்படின்னா அவன் வாங்கிக்கல. ஏன் ஏதாவது கோபமான இந்திரனுக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமில்லை. சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்லியிருக்கு. ஆகாசாத் பிரதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எந்த ஒரு ஆவிர்வாகமும் எந்த ஒரு வஸ்துக்களும் கண்ணனையே போய் சேர்றது. கண்ணன் இடத்துல எடுத்துன்னு போய் நாங்கள் கொடுத்துட்டு அவன்கிட்டேருந்து பிரசாதமாக நாங்கள் வாங்கிட்டு அதை ஸ்வீகரிச்சுப்போம். ஆனால் இங்கே கண்ணனே வரதனாக ஆவிர்வாவம் பண்ணியிருக்கார். அதனால் அந்த கண்ணனே இதெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிட்டும். பிரம்மா கொடுக்கக்கூடியதானதை அந்த சமஸ்த மங்கள வஸ்துக்கள், யாகத்தில் என்னென்ன மங்கள வஸ்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பிரம்மா கொடுத்துட்டுருக்கார். அந்த யாகத்தில் கொடுக்கக்கூடியதான வஸ்துக்களை சாக்ஷாத் வரதனாக இருந்த கண்ணனே அதை வாங்கிக்கிட்டோமே நேரம். அவன் அனுகிரகித்த பிரசாதமாக அவன் என்ன கொடுக்குறானோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம்னு மற்ற தேவதையெல்லாம் கையை கட்டின்னு நின்றுட்டாலாம். சாக்ஷாத் வரதனே அதெல்லாம் நேர ஸ்வீகரிச்சுட்டு பிரசாதமாக இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான்னு அங்கே சரித்திரம். அதனால் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கலியேன்னு இந்த இடத்துல சொல்கிறதுனால நல்ல மிடுக்கை உடையவன். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வரதனுடையதான ஒரு காம்பீரியம், ஒரு கம்பீரத்தை பார்த்தோம்னா சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. எங்களுக்கெல்லாம் நாதன் யாருன்னு சொன்னான். அந்த 33 தேவர்களும் நாதன் எங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொண்டர்களுடையதான கஷ்டங்களை போக்குபவன், அதனால் அவனுக்கு தலைவன் அர்த்தம். ஆற்றுக்கு பெரியவர்னு சொன்னோம்னா ஆற்றுல வரக்கூடியதான கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவர் தான் பார்த்துக்கணும். நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி அதெல்லாம் அந்த தலைவனானவன் தான் பொறுப்பாக எடுத்துக்கணும்.
அப்படி தேவதைகளுக்கு வரக்கூடியதான கஷ்டங்கள்லாம் போக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. எங்களுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் வரதன். அந்த வரதனுடையதான திருமேனி அழகானது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் போய் சேவிச்சா தெரியும். அந்த ஒரு ஏகாதசி புறப்பாடு அன்றைக்கி நம்ம எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா அந்த தேப்பெருமாளானவர் சங்கு சக்கரம் வச்சுட்டுருப்பார். அந்த சங்கு சக்கரத்துக்கு அழகாக குங்குமப்பூ காப்பு சாத்திருப்பாள். அந்த அந்த திருவாழி திருச்சங்கமே அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஆனால் அந்த சூரியனுடையதான ஒளி எப்படி இருக்குன்னா, சக்கரத்தாழ்வானுடைய ஒளி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, 1,00,00,000 சூரியனுடையதான ஒளி ஒரு சக்கரத்தாழ்வானுக்கு ஏற்படுமா. 1,00,00,000 சூரிய சமப்பிரபா அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்டதான 1,00,00,000 சூரியனுடையதான ஒளியை பொருந்தியவன் சக்கரத்தாழ்வான். அந்த சக்கரத்தை வலது கையில் அந்த காஞ்சிபுரம் வரதன் வச்சுட்டுருக்கார். இடது கையில் என்ன வச்சுட்டுருக்கார் அப்படின்னா பாஞ்சஜன்யத்தை வச்சுட்டுருக்கார். அந்த பாஞ்சஜன்யமானது என்ன கொடுக்கும் நமக்கு அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே ஒரு பலனை எதிர்பார்த்துட்டு தான் நம்மலாம் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா நம்மலாம் எம்பெருமானுடையதான கிருப்பையினால் இந்த லோகத்துக்கு தேவையானதும் பிரார்த்தனை பண்ணிக்கணும், மோட்சத்துக்கு தேவையானதையும் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே நம்ம வரதன்கிட்ட கேட்காம வேறு எங்கே போய் கேட்க முடியும்? அதனால் அந்த பஞ்சஜன்யமானது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும். சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழறதுக்கும் அறிவு வேணும், மோக்ஷானுபவத்தை பெற்றுக்கிறதுக்கும் அறிவு வேணும். அது எதை கொடுக்கும்னா அந்த சங்கையே கொடுக்கறது நமக்கு. அப்படி சங்கத்துக்குடையதான வைபவம். அந்த கதை எதை கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டங்கள், நம்மளுடையதான விரோதிகள் இவாகிட்டேருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியது கதை. எல்லாத்துக்கும் மேற்பட்டு என்னென்னா பெருமாள் காஞ்சிபுரம் வரதன் அபயம் வச்சுருப்பார். அபயஹஸ்தம்னு சொல்லுவாள். அந்த அபயஹஸ்தத்தை பார்த்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் போன மாதிரி நமக்கு மனசில் படும். அப்பேற்பட்டதான ஒரு அபயஹஸ்தம். யாரும் கவலைப்படாதீங்கோ, நான் உங்களை ரட்சிக்கிறேன் அப்படின்றார். அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத்புதா அப்படின்னு பிரார்த்தனை ஸ்லோகம் அந்த வரதனுடையதான திருவடி வாரத்தில் சுவாமி தேசிகன் பண்ணுற. ஹே பிரபோ வரதா, நீயே எங்களுக்கு ரக்ஷகன், எனதாவியும் உனதே, என்னுடையதான ஆத்மா உன்னை சேர்ந்ததுன்றதை நான் நன்னா தெரிஞ்சுட்டுருக்கேன். இந்த ஆத்மாவை உனக்கு பிரயோஜனமாக நீயே பண்ணிக்கோ. சுவாமின் ஸ்வசேஷம் சவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்வதி மாம் ஸ்வயம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரு அனுகிரகத்தையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும். சுவாமி சன்னதிக்கு போனால் கூட ஏதோ ஒரு ஞாபகம் வரும், சுவாமியை சரியாக தரிசனம் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். அது நம்மளுடையதான மந்த புத்தியினால் அப்படி ஏற்படுறது. அந்த ஒரு நிலையை எனக்கு கொடுக்காதப்பா வரதா. எனக்கு என்ன கொடுக்கணும்னா, நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே. நின் தாளினை கீழ் வாழ்ச்சி. அந்த வரதனுடையதான திருவடி எப்படி இருக்குன்னா, அந்த திருவடியை பார்க்கும்போதே நமக்கு எல்லா கஷ்டங்களும் போகும். பெருந்தாளுடைய பிரான் அடிக்கீழ் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த பெருந்தாள் அந்த வரதனுடையதான திருவடியை பார்த்தோம்னா பெரிய திருவடி. அந்த திருவடிக்கு கீழே நம்ம இருந்தோம்னாலே நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் போகும். எது கஷ்டம் அப்படின்னாக்கா, அந்த வரதனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியதான ஒரு சமயமே நமக்கு கஷ்டம். அந்த வரதனை விட்டு பிரிஞ்சு இருந்தால் அதுதான் நஷ்டம். அந்த வரதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலையானது நமக்கு லாபம். அதை
அந்த இடத்துல வரதனையே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுனாலையும் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய். பகைவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவளை விளக்கக்கூடியவன் நீதான். என்னுடையதான விரோதிகளெல்லாம் என்கிட்டேருந்து விளக்கணும் நீதான். செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் 10 அடியவருக்கு எளியவனாக நீ இருக்க. திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அவன் திருவடிவாரத்தில் பக்தியில் உள்ளவர்களுக்கு வரக்கூடியதான கஷ்டங்களை விளக்கணும்னா அவன் கிருபை இருக்கணும். வேறு யாராவது மனுஷரால் கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்லக்கூடியதான இதனால் கஷ்டம் வந்தாலும் சரி, அவனுடையதான கிருபையினாலேயே அதை விளக்கணும். அப்பேற்பட்டதானவன் விமலன். விமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தர்மா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதேன்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி விமலா. செப்பென்ன வெண்முலை செவ்வாய் திருமுறங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அங்கே இருக்கக்கூடியதான ஒரு மகாலட்சுமியானவள் பெருந்தேவி தாயார்னு பேர். ஏன்னா இன்றைக்கி பாசுரத்தில் மூர்த்தியாக வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் நம்ம கண்ணனாகவும் நப்பின்னையாகவும் பாவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணுறோம். அதனால் செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமுறங்கள் நப்பின்னை நங்காய் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே இருக்கக்கூடியதான பெருந்தேவி தாயாரை நப்பின்னையாகவும் அந்த நப்பின்னையாக இருக்கக்கூடியதான பெருந்தேவி தாயாருடையதான வடிவழகு அவளுடையதான திருமுக மண்டலம் எப்படி இருக்குது, அவளுடையதான கிரீடங்கள் எப்படி இருக்குது, அவளுடையதான திருக்கைகளில் வச்சுருக்கக்கூடியதான தாமர புஷ்பம் எப்படி இருக்குது, வரதனுடையதான அபயஹஸ்தத்தையும் தோக்கடிக்கக்கூடியதான அபயஹஸ்தமாக விசேஷமாக வச்சுருக்கக்கூடியதான, ஏன்னா அவன் புருஷனாக இருக்கிறதுனால துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுவார். ஆனால் தாயார் இவ இருக்கிறதுனால துஷ்டனையும் திருத்தக்கூடியதான ஸ்வரூபம் குணமுடையவள் தாயார். கெட்டவனாக இருந்தால் கூட அவனை திருத்தணும்னு நினைக்கக்கூடியவள் தாயாராக இருக்கிறதுனால இவளுடைய அபயஹஸ்தம் இன்னும் விசேஷம். அவளுடையதான அபயஹஸ்தம் எப்படி இருக்குது, அவளுடையதான திருவடியானது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, தேப்பெருமாளுடையதான திருவடியை விட வரதனுடையதான தர்மபத்னியாக இருக்கக்கூடியதான பெருந்தேவி தாயாருடையதான திருவடியே நமக்கு பரமபோக்கியம். அதனால் அந்த வரதனுடையதான தாயாராக இருக்கக்கூடியதான பெருந்தேவி தாயாராக இருக்கக்கூடியவளே நப்பின்னை. நப்பின்னை நங்காய் திருவே துயிலிடாய். நீ எழுந்துக்கோ. நீ எழுந்து என்ன பண்ணணும்னா அந்த கரிகிரி மேலே இருக்கக்கூடியதான வரதனையும் எழுப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா உக்கமும் தற்றொலியும் தந்துன்மணாலனை. இந்த இடத்துல உக்கம்னு சொன்னால் விசிறியை சொல்கிறா ஆண்டாள், தற்றொலின்னு சொன்னால் கண்ணாடி. இதை நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஏன்னா காஞ்சிபுரம் வரதன் அனுபவிக்கக்கூடியதான உற்சவம் சித்திரை மாதம் வைகாசி மாதம். அவதாரம் பண்ணது சித்திரை, அடுத்ததாக வரக்கூடியதான வைகாசியில் பிரம்மோத்சவம் அனுபவிக்கிறார். ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அவன் சன்னிதானத்துக்கு போகும்போது அழகாக இருக்கணும். நம்ம முகம் நன்னா இருக்குதா, திருமண நெத்தியில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்ணாடி போகணும். அந்த கண்ணாடியை நீயே கொடு, ஹே வரதா நீயே கொடு. அடுத்தது உக்கம். அங்கே வெயில் பயங்கரமாக அடிக்கும். அந்த வெயிலுடையதான தாக்கத்தில் வைகாசி வெயில்ன்றது நம்மளால் தாங்க முடியாது. அதனால் விசிறி உன் கையாலேயே கொடு. அங்கே இருக்கக்கூடியதான வேதோத்தமான பிராமணர்களே தேஜோமயமாக இருக்கிறதுனால அவளுடையதான ஒரு கிருபையே நமக்கு கண்ணாடியாகவும், அந்த வேத சப்தமே நமக்கு உயர்ந்த காற்று சில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரி அந்த வேத கோஷமானது நமக்கு ஏற்படுறது. அதுவே உக்கம்னு வச்சுக்கலாம். உக்கமும் தட்டொலியும் அவர்களுடையதான அனுகிரகம் அந்த வேத மாதாவுடைய அனுகிரகம்னு வச்சுக்கலாம். உக்கமும் தட்டொலியும் தந்து உன்மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பாவாய். நாங்கள்லாம் எங்கேயோ இந்த சம்சார சாகரத்தில் இருந்துன்னு கஷ்டப்படுறோமே, இப்படி ஒரு கஷ்டமெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் உக்கமும் தட்டொலியும்
கண்ணனாக இருக்கக்கூடியதான வரதனானவனே, நப்பின்னியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரே, நீங்கள் 2 பேரும் வந்து கொடுத்து இந்த வேதோத்தமான சம்பிரதாயத்தில் பரிபாலனம் பண்ணக்கூடியதான அந்த பிராமணர்களுடையதான அனுகிரகத்தையும் அந்த வேத கோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் 2 பேரும் எழுந்து வாங்கோ, கரிகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு உங்களுடையதான திருவடி வாரத்தில் மங்களாசாசனம் பண்ணுறோம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.